தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அவர் அதிகம் பேச மாட்டார், எப்பயும் அது உங்களுக்கே தெரியும், எப்பயும் அதிகமாக பேச மாட்டார். அப்புறம் கால் விழுந்து ஆசீர்வாதம் வந்து ப்ளஸ் பண்ணார். ஓகே, ராஜா சார் மாதிரி இசையமைப்பாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறேன். என்னை பொறுத்து இருக்குது. இளையராஜா சார் கூட, எஸ்பிபி கூட, ஆமாம், பிபி ஸ்ரீனிவாஸ், பெண் பாடகிகளில் வந்து ஸ்ரேயா கோஷல், சுவர்ணலதா, சித்ரா, ஜானகி, இந்த மாதிரி. அவரோட பாட்டு வந்து வெளியே எதாவது பாடினா வந்து அவருக்கு வந்து ராயல்ட்டி பே பண்ணணும், எதுலையுமே ப்ளே பண்ணக்கூடாது, பேபேக் சிங்கர் கூடமே வெளியே போய் பாடக்கூடாது. அவர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஒரு 100 ரூபா. இப்போ அதே பாடகர் தானே ஸ்டேஜில் போய் பாடுறாங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பேமெண்ட் வாங்குறாங்க, அவங்களுக்கு பாடினதுக்கு அன்றைக்கி சம்பளம் கொடுத்தாச்சு. அவர் எந்த துறையில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கார். இசைத்துறை இல்லாமல் வேற ஒரு துறையில் இருந்திருந்தார். அந்த மாதிரி அவர் பேசுறது, நடந்துக்கிறது, அது ஒரு தரப்புக்கு பிடிக்காம போகலாம். ஒரு பாடல் மாதிரி இன்னொரு பாடல் அதே மாதிரி போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஒரு சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம். சில ஆக்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே மாற்றிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நம்ம இசைஞானி இளையராஜா சார் மாதிரி அவரோட தோற்றத்தை மாற்றிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் தான் ஆனந்த் ராஜா. வணக்கம் சார். வணக்கம். அப்படியே பார்க்க ராஜா சார் க்ளோனிங் மாதிரியே இருக்கீங்களா சார்? எப்படி சார்? ஆக்சுவலாக உங்கள் ஏஜ் என்ன சார்? 47 ஆகுது. 47. ஓகே ஓகே சார். எந்த வயசில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும், அவரை மாதிரி வந்து நம்ம மாறணும்னு சொல்லிட்டு தோணுச்சு சார்? ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து ஒரு திடீர்னு நடந்த ஒரு விஷயம் தான். இது பெருசாக நான் பிளான் பண்ணல. பாடுறது என்னுடைய பிளான், வாசிக்கிறதும் பாடுறதும் அது என் 2 கண்ணு மாதிரி எப்பயுமே. ஓகே, நீங்கள் பாடுவீங்க, தென் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிக்காக ரிதம் பிளேயர். சூப்பர். கெட்டப் போடுறதுக்கு முன்னாடி கீபோர்ட் பிளேயர், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் சிங்கராக. அப்படி இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் மாதிரி தான் இது நடந்தது. ஆக்சுவலி ராஜா சாரை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டைமில் நான் முடி அடிச்சு இப்படி தான் இருந்தேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி முடி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு டீமாக போயிருந்தோம், குரூப் ஃபோட்டோ எடுத்து ஊருக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனாங்க. அதை இப்படி வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது மொபைலில் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு எனக்கு ஏதோ ஒரு இந்த பக்கத்தில் ஃபேஸில் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நாமும் சேம் அதே இண்டஸ்ட்ரி மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருக்கோம். ராஜா சார் மாதிரி இசையமைப்பாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறேன். என்னை பொறுத்து இருக்கு தப்பு. ஏன்னா அது கிட்ட போக முடியாது. பட் அவர் பாட்டு நம்ம பாடுறோம், சரி இந்த ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே டாய்லெட் போயிட்டு இந்த ஜிப்பாவை ரெடி பண்ணி போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வீட்டில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லும் போது சரி நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போட ஆரம்பிச்சது. கடந்த ஒரு 6-7 வருஷமா இந்த காஸ்டியூம்ல சார் உங்களை பார்த்துருக்காரா? பார்த்துருக்கேன். அவர் பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க போகும்போதே இதே காஸ்டியூம்னு இந்த டவுலில் இல்லாமல் கொஞ்சம் செமியாக போனேன். அது கிட்டத்தட்ட அதே சேமாக தான் இருக்கும் 2 பேரும். அவர் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். அப்புறம் அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொன்னேன், நான் உங்கள் பாட்டு தாங்க கச்சேரியில் பாடிட்டு என்னோடய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னேன். அப்புறம் அவர் அதிகம் பேச மாட்டார், எப்பயும் அது உங்களுக்கே தெரியும், எப்பயும் அதிகமாக பேச மாட்டார். அப்புறம் கால் விழுந்து ஆசீர்வாதம் வந்து ப்ளஸ் பண்ணார். ஓகே, நல்ல. அவர் ஏத்துக்கிட்டாரா? ஏன்னா அவர் வந்து அவரோட சாங்ஸ் வெளியே பண்ணாலே வந்து ஏதாவது இது பண்ணுவாரு. நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க. சப்ஜெக்ட் வேற. அது வந்து ஒரு வியாபார நோக்கத்துல நிகழ்ச்சி பண்றவங்களுக்கு தான் அந்த ராயல்ட்டி அப்படின்றது. நம்ம வந்து ஒரு மேடை கலைஞர், சாதாரண பாடகர் தான். அவரோட உடையில போய் பாடுறேன், அவ்வளவுதான். இதுல வந்து என்கிட்டயும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் யாராவது உங்களை பார்த்து ஏமாந்துருக்காங்களா? நீங்க ரோட்ல போகும்போது, எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது? கண்டிப்பா. வெளியில வந்து ஏன்னா நீங்க அவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கலர் ட்ரெஸ்ல போகும்போது கூட கேட்டுருந்தோம், முகத்தை வச்சு கேட்டுருவாங்க. புரியுது. ஏன்னா இந்த காஸ்டியூம்ல நான் வெளியில எங்கேயும் போக மாட்டேன், நிகழ்ச்சியில மட்டும் இருப்பேன், அப்புறம் கலர் ட்ரெஸ் மாறிடுவேன். எங்களுக்காக சார் வாய்ஸ்ல, சார் வாய்ஸ்னா உங்க வாய்ஸ் சார் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு, ஒரு சாங் பாட முடியுமா? கண்டிப்பா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா வண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் சொல்லம்மா செல்ல கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. சூப்பர் சார், சூப்பர் சார். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு மூடிட்டு கேட்டால் தான் வந்து சார் வாய்ஸ் மாரி இருக்கும். நான் கண்ணை திறந்து தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்போ கூட சார் பாடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தோற்றமும் அப்படி தான் இருக்கு, வாய்ஸும் அப்படி தான் இருக்கா. அப்படியே ஒரு பிசறு கூட தட்டவே இல்லை. செம்மையா இருக்கு சார். சூப்பர் சார். அப்புறம் நீ நானா நீங்க போயிருந்தீங்க இல்லையா? அது எப்படி சார் நடந்தது ஆக்சுவலா? ஏன்னா அது மூலியமா தான் எல்லாருக்குமே நீங்க தெரிய வந்தீங்க இல்லையா? நகலிசை கலைஞர்கள் அதாவது ஓகே. தலைப்பு, அதாவது அவர்கள் அந்த பாடல்கள் போடவே பாடக்கூடிய பாடல்களுக்கு நிகழ்ச்சி அது. ஓகே. எதிர்த்தரப்பு வந்து இசை ரசிகர்கள் இந்த டாப்பிக்கில் தான் அன்றைக்கி வச்சுருந்தாங்க. அதில் இளையராஜா சார் குரல், எஸ்பிபி குரல், மனோ, பிபி ஸ்ரீனிவாஸ், இந்த மாதிரி. அப்புறம் பெண் பாடகிகளில் வந்து ஸ்ரேயா கோஷல், சுவர்ணலதா, சித்ரா, ஜானகியம்மா, இந்த மாதிரி எல்லா தரப்பு பாடல்களையுமே வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தாங்க. ஓகே. அதில் நான் அந்த உடையிலே இருந்தனால அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பேசப்படுற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சினிமால ஏதாவது பாட்டு பாட வாய்ப்பு கிடைச்சதா? கூப்பிட்டுருந்தாங்களா? சினிமாவில் பாடக்கூடிய வாய்ப்பு இன்னும் வரல. பட் அதுக்கு நான் இன்னும் நிறைய பயிற்சி பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். புரியுது, ஏன்னா புரியுது. எடுத்தோடனே சினிமா அப்படின்றது ஒரு பெரிய ஆமா. கடல் மாதிரி. அதுக்கு நம்ம தயாராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் குறைவு தான் சொல்லுவேன். அது ஓகே. ஓப்பனாக சொல்கிறேன். பட் வாய்ப்பு ஏதாவது கிடைச்சா, நம்ம குரலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல்கள் கிடைச்சா கண்டிப்பாக அதை நம்ம ஆனா அது வந்து பயன்படுத்திக்கலாம். ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா சார் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸ்ல நீங்க பாடும்போது வந்து அதை அதுதான். அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்களா? ஒரிஜினாலிட்டி இருக்கும்போது நகல் வந்து எப்பயுமே எடுப்படாது. அது அவர் வாய்ஸ் அவர் தான். நம்ம கூட அவர் குரலில் பாடுறோன்னு சொல்கிறத விட அவரோட பாட்டை பாடுறோன்னு சொல்கிறது பொருத்தமாகவே இருக்கும். நம்ம என்ன, அவர் ஓகே. குரல் அவர் தான். அது உங்க வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி இருக்காதா? நீங்க யோசிச்சிருக்கலாம்ல. முன்னாடியே நம்ம இது எடுக்கிறோம். இது எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் மாதிரி ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பண்றாங்கன்னா, அவர் கடைசி வரைக்குமே அவர் பெயிண்ட் வர முடியும். சிவகார்த்திகேயன் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா, சிவகார்த்திகேயன் மாதிரி தான் டூப் தான் பண்ண முடியும். அவர் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி பண்ண முடியாது. இதே நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா, இன்னொரு வேற சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, என்னோட கேரியர் ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக்கில் தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதுவே ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த துறையிலே மேலே வர வேண்டியது. அப்போ வேறு வழி கிடையாது. நம்ம ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிக்கணும், இல்லை ஏதாவது பாடணும். அப்போ ஓகே. தான் நம்ம சர்வே பண்ண முடியும். புரியுது, நம்ம புரியுது. வாழ்வாதாரமே வந்து அதில் தான் இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்து நமக்கு சப்போர்ட்டிங் இருந்ததுன்னா இதை நோக்கி போகலாம். ஒரு சினிமாவை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம். ம். அது மாதிரி இப்போ நம்ம வந்ததே கச்சேரியில் இருந்து தான். ஸோ அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டே தான் நான் அப்படியே வந்துட்டேன். ஓகே. இதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நடக்கட்டும். பட் இதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அவரை எப்படி பார்ப்பாங்களோ அந்த கண்ணோட்டத்திலே நம்மளை பார்க்குறாங்க, அப்ரோச் ஆமா. பண்ணுறாங்க. அதுக்கு மேல ஒரு மதிப்பு மதிப்பு இருக்கிறதுனால இருக்குது, இந்த உடைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ரசிகரா என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அவரோட பாட்டு வந்து வெளியே ஏதாவது பாடுனா வந்து அவருக்கு வந்து ராயல்டி பே பண்ணணும். எதுலயுமே ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளேபேக் சிங்கர் கூடமே வெளியே போய் பாடக்கூடாது. அந்த மாதிரி சொல்றாரு இல்லையா? அதோட உங்களோட கருத்து என்ன? ஒரு மக்களா நீங்க சொல்லுங்க. இல்லை, மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நானும் பல விதத்தில் யோசிச்சு பார்த்துருக்கேன். ம். பட் அது ஒரு காப்பி உரிமைன்றது அவர், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால தான் அவர் அந்த அளவுக்கு கோர்ட்டில் வாதாடி அது அவர் பக்கம் தான் தீர்ப்பாயிருக்கு. ஆமா. பட் அவர் பக்கம் நியாயம் இல்லைன்னா அது தீர்ப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. புரியுது. பட் அவருடைய படைப்பு அதுக்கான காப்புரிமை தயாரிப்பாளர்லாம் வாங்கியிருக்காரு. ரைட்ஸ் வாங்கினால தான் அவர் மேற்கொண்டு பண்ணுறாரு. அவர் கேட்குறது என்ன அப்படின்னா அந்த வியாபார ரீதியாக பண்ணுற நிகழ்ச்சிக்கு மட்டும்தான். அதை புரியுது. வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஒரு 100 ரூபா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு பர்சன்டேஜ்ன்ற மாதிரி தான். எல்லா பணத்தையும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்போ அதில் உருவாக்குனது நான் தானே. இப்போ அதே பாடகர் தானே ஸ்டேஜில் போய் பாடுறாங்க. அவங்களுக்கு புரியுது. லட்சக்கணக்கில் பேமெண்ட் வாங்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பாடினதுக்கு அன்றைக்கி சம்பளம் கொடுத்தாச்சு இல்லையா? புரியுது. இப்படி தான் ஒரு கொஷின் எதிர்மறையாக பேசும்போது ஒரு மாதிரி இதாகும். பட் அதோட அவரோட உரிமை. இப்ப நான் ஒரு 2 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ராஜா சார்கிட்ட ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு, பிடிக்கவே பிடிக்காத இந்த விஷயம் எனக்கு. நான் என்னதான் அவரோட ரசிகரா இருந்தாலுமே, இது அவர்கிட்ட பிடிக்காதுன்றது 2 கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் சொல்லுவீங்க? பிடிச்சது நிறைய இருக்குது. ஓகே. பிடிச்சது அப்படின்னா முதல்ல அவருடைய இசை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த நேரம் தவறாமை அது நான் ரொம்ப இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் அந்த ஆன்மீகம், அந்த சம்பந்தமாக எனக்கு கொஞ்சம் அதுலேயும் ஈடுபாடு உண்டு. ஓகே. நானும் சிவபக்தர் தான். திருவண்ணாமலை தவறாமல் போவேன். இது மாதிரி பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த இசை, பஞ்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகம், அந்த இது வந்து ரொம்ப எனக்கு. வெளியில் வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, அவர் பேசுறது சொல்லுவாங்க, ஒரு எல்லாரையுமே ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அவர் எந்த துறையில் இருந்திருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பார். இசைத்துறை இல்லாமல் அவர் வேற ஒரு துறையில் இருந்திருந்தால் கூட அந்த கண்டிப்பு,
அந்த பேச்சு எல்லாம் அப்படி தான் இருக்கு. இப்போ எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு இல்லைங்களா, நானும் அப்படி தான். எந்த இடத்துக்கு போனாலும் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான். அந்த இடத்துக்கு நம்மளால மாற்றிக்க முடியாது. அந்த மாதிரி அவர் பேசுறது நடந்துக்கிறது அது ஒரு சிலருக்கு ஒரு தரப்புக்கு பிடிக்காம போகலாம். பட் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது அதுவும் சரியாக தான் படுது. அந்த தவறுன்னு சொல்கிற விஷயம் கூட அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அது சரியாக தான் நமக்கு படும். உறுதியாக இருக்கார். இந்த பாட்டு ஹிட்னா அது உறுதியாக இருக்காரு. அப்படி தான் நடந்திருக்கு இன்னி வரைக்குமே. இன்னொருத்தர் கேட்குறாங்கன்னு ஸ்டைலை மாற்றி ஒரு பாடல் மாதிரி இன்னொரு பாடல் அதே மாதிரி போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருந்திருக்கும். அவருடைய ஸ்டைலில் அவருடைய வழியில், ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்னவா ஆகணும்னு நினச்சிங்க? உங்கள் ஆம்பிஷன் ஃபஸ்ட்டு படிக்கும்போது? ஆம்பிஷன் நல்லா படிக்கணும்னு தான் நினச்சேன் முதல்ல. அதுதான் உண்மை. நல்லா படிக்கணும்னு நினச்சது உண்மை தான். பட் குடும்ப சூழ்நிலை வந்து நான் ஒரு பெரிய படிப்பு ஒரு டிகிரி படிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வசதி இல்லை. அப்பா வந்து சாதாரண ஒரு கூலி வேலை பண்ணிட்டு இருந்தார். அம்மா அவங்க வேலைக்கு போனாங்க. ஆனால் ஓரளவுக்கு படிப்பேன். ஏதோ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த இசையில் எப்போ காலை வச்சோமோ அன்றைக்கே வந்து இது நம்மளை பிடிச்சிருச்சு. நான் இசையை பிடிச்சேன்னு சொல்கிறத விட இசை என்ன பிடிச்சிருச்சு. அவர் ஐயா சொல்கிற மாதிரி தான். அது ராஜா தொடர்ந்து. ஆமாம், அதே அவருக்கு 8 வயசுல எந்த பாதிப்பு வந்தது, அதே 8 வயசுல எனக்கு பாதிப்பு வந்தது. அப்போ சும்மா வேடிக்கை பார்க்க போனேன். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது அந்த வழியில் ஒரு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்தேன். அது கரெக்டாக தாளத்தோடு வாசித்தேன். அந்த ஆர்கெஸ்ட்ரா ஓனர் வந்து பார்த்துட்டு, சரி நீ வந்து டெய்லி வந்துரு சாயந்தரம் அப்படின்னு சொல்லி அது வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. அப்புறம் டெய்லி ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே வீட்டுக்கு போகிற மாதிரி நேராக அங்கே ப்ராக்டிஸ் போயிடுது. நான் யோசிப்பேன், ஒருவேளை படிச்சிருந்தா கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருப்போம். அது எத்தனாயிரம் வேணாலும் சம்பளம் வரட்டும், அது திருப்தி கொடுத்துருக்குமானா எனக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். இதில் வந்தனால தான் எனக்கு வருமானமும் இருக்குது, ஓரளவுக்கு திருப்தி இருக்குது. இன்னைக்கு கூட பாட முடியாமல் போயிடுச்சு, ஒருவேளை எனக்கு வாய்ஸ் போயிடுச்சுன்னா கூட நான் உடனே யோசிக்க மாட்டேன். திருப்பி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிற அளவுக்கு எனக்கு கையில் வேலை இருக்குது. சூப்பர். அதனால் இசையில் எப்படி இருந்தாலும் இசையில் லாங் லைஃப் இருக்கணும். நீங்கள் வந்து தோட்டத்தில் சார் மாதிரி இருக்கீங்க, வாய்ஸ்லாம் பாடுறீங்க. உங்களோட இலக்கு லாஸ்ட்டு இதுதான் என்ன ஆம்பிஷன்னா என்னவா இருக்கும்? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருக்கீங்க நீங்கள்? இல்லை, இந்த பயணத்தை தொடரணும் நல்லபடியாக. இப்படியே இருந்தாலே ஓகே தான். நிச்சயமாக சொல்வேன். இதை தாண்டி நம்ம என்ன ஒரு சினிமாவில் பாடுறோம் வச்சுங்க, அது அப்புறம் என்ன கிடைக்க போகுது? அவங்களும் பாட தான் கூப்பிட போகிறாங்க. இதுதான் நடக்கும். பட் அது கடவுள் பண்ணி அது நடந்தாலும் நடக்கட்டும். ஆனால் இந்த மியூசிக் கேரியரை வந்து நான் லாங் லைஃப் விடுற மாதிரி இல்லை. இதுக்காக எந்த வேலை வந்தாலும் மியூசிக்காக எந்த வேலை வேணாலும் செய்வேன். ஆனால் எந்த வேலைக்காகவும் மியூசிக்கை விட மாட்டேன். இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். பிடிச்ச வேலை செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. முதல்ல நமக்கு ஆத்ம திருப்தி தான் வேணுங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. அந்த வேலையை எவ்வளோ நேசிக்கிறோம், அதில் எவ்வளோ மன நிம்மதி கிடைக்குது, 4 பேருக்கு பரிச்சயம் ஆகிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சாலே அந்த ஒரு சர்க்கிளுக்கு மட்டும் தான் தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இப்போ நீயா நாள் வந்ததுல வந்து மீடியாவில் ஃபுல்லாக வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் போயிருக்கோம், இல்லை ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு பப்ளிக்கில் ரோட்டில் போகிறவங்க கூட டக்குன்னு பார்த்தோன்னே கேட்குறாங்க, சார் நீங்கள் போன வாரம் நீயா நாள் வந்து இப்போ கேட்குற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது நமக்கு பெருமையான விஷயம் தானுங்க. பிடிச்சிருக்கு. இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். சின்ன வயசில் கஷ்டப்பட்டு தான், இந்த மியூசிக் இல்லாமல் நிறைய சின்ன வயசில் வேலை கஷ்டப்பட்டு எல்லாம் என்னென்ன அடிமட்ட வேலை இருக்கோ எல்லா வேலையும் நான் செஞ்சு தான் படிக்கும்போது இருந்தே வேலைக்கு போயிட்டு, ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி படிக்கவும் போகணும், ஏதோ ஒரு வேலையும் செய்யணும். அதை தாண்டி இந்த இசை கச்சேரிக்கு நான் போகணும். இப்படி தான் என்னுடைய ட்ராவல் இருந்தது. எனக்குலாம் அந்த லீவு நாள் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் வரைக்கும் பரீட்சை முடிஞ்சால் அந்த காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, முழு அதெல்லாம் எனக்கு லீவெலாம் கிடையாது. லீவில் எனக்கு வேலை இருக்கும். ஏதோ ஒரு வேலை செய்வேன். அதுவும் பாட்டு இருக்கிற இடமா தான் ஓகே, அங்கே கேசட் பிளேயர் இருக்கா ஓகேன்னு சொல்லிடுவேன். அந்த வேலைக்கு இப்போ போய் பாட்டு போட்டு கேட்டுட்ருக்கலாம், வேலையும் செய்யலாம், பாட்டும் கேட்கலாம். அப்படி ஆகிடும். அப்படிலாம் கேட்டனால தான் அந்த பாட்டுலாம் நமக்கு ஊறி போச்சு. ராஜா சார் பாட்டு 10,000 பாட்டு நான் பாடுவேன். அவர் பாடினது சில 100 பாடல்கள் தான். ஆனால் அவருடைய இசையில் வந்த பாட்டு வந்து எனக்கு 10,000 பாடல்கள் வந்து எனக்கு டியூன் மெமரியாக இருக்கும். பெரிய விஷயம் அதெல்லாம் இல்லையா? ஒரு முறையாக நான் படிக்காமல் நான் அப்படியே நீங்கள் வாசிக்கிறீங்களா அதை பார்த்து வாசிப்பேன், அவர் வாசிக்கிறாரா அவர் பார்த்து வாசிப்பேன். சாரோட சாங் குறிப்பிட்ட சாரோட சாங் அவருக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் எனக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன் சார் சாங்கும் இளையராஜா சார் சாங்கும். அடுத்த கட்டமாக ஏ ரகுமான் சாங்ஸ் நான் வாசிக்கும் போது அவர் பாட்டு வந்துருச்சு, 90ஸ்லேயே வந்துருச்சு. ஓகே, அவருடைய பாடல் நிறைய பாடல் நான் வாசிச்சிருக்கேன். ஏ ரகுமான் சாங் வந்து நீங்கள் விரும்புவீங்களா இல்லாட்டி அவர் இருப்பீங்களா? ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரகுமான் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஒத்து போவாதுன்னுவாங்க சில பேர்லாம். இல்லைங்க, அது எல்லா துறையிலும் இருக்குது. நம்ம கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் தனியாக போகிறாரு. உங்களுக்கு எப்படி அது? இல்லை, இவர் சைடு பார்க்கும்போது அவர் நம்ம கிட்ட இருந்தார் போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், அவர் அடுத்த கட்டத்துக்கு அவர் யோசிக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி போகும்போது சரி, அவரோட ஸ்டூடெண்ட் தான் அவர். ஆமாம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தானே. நமக்கு சந்தோஷம் தான். நீங்கள் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாம் நல்லது நடக்கும், நிறைய வாய்ப்பு வந்து உங்களை தேடி அமையும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அவர் ரொம்ப நன்றியா. நன்றி, வணக்கம்.